பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் 1,20,000 கோடி ரூபாய் வரை தமிழ்நாடு அரசால் கடன் வாங்க இயலும் என நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது குறித்தான மேலும் தகவல்கள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதி அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார். பட்ஜெட் தாக்கல் செய்ததன் பிறகாக எந்தெந்த துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிதியின் சார்ந்திருக்கக்கூடிய விவரங்களை நிதித்துறை செயலாளர் சித்திக் விரிவாக எடுத்துக் கூறினார். அந்த வகையில் இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசால் 1,20,000 கோடி ரூபாய் வரைக்கும், சுமார் 1,20,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குவதற்கு இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்கக்கூடிய கடனுடைய மதிப்பு பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் சேர்த்து வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் 13 லட்சம் கோடியாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனாக வாங்கப்பட்டிருப்பது. பொதுத்துறை நிறுவனங்களுடன் சேர்த்து பார்க்கும்போது 15 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது. ஆனால் இந்த நிதியாண்டிலும் 1,20,000 கோடி வரைக்கும் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். மத்திய அரசின் அனுமதியோடு தான் இந்த 1,22,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழக அரசால் கடன் வாங்கக்கூடிய அந்த தகுதி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த காலாண்டில் முதல் இந்த தற்போது இருக்கக்கூடிய வரை 21,000 கோடி ரூபாய் வரைக்கும் சுமார் கடன் வாங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 50 ஆண்டு காலம் ஆனாலும் தற்போது இருக்க கடன் அளவை குறைக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் நீதித்துறை செயலாளர் சித்திக் பதிவு செய்திருந்தார். வாங்கக்கூடிய கடனின் அளவை ஆனால் குறைக்கலாம், ஆனால் வாங்கியிருக்கக்கூடிய கடனை குறைப்பதற்கான சாத்தியக்கூறு 50 ஆண்டு காலமாக இருந்தாலும் அவற்றை அடைப்பது சிரமம் என்கின்ற வகையில் அளிக்க முடியாது என்கின்ற வகையிலும் அவருடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். கடன் வாங்கியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விக்கு முன்வைத்த போது கடன் வாங்கிதான் ஆக வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் அவசியமாக ஒன்றாக இருப்பதாகவும் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.